உண்மையா? ஏன்னா நாங்களும் வீட்டுல ஒரு புறா வச்சுக்கிறோம். இது ரெடியா இருக்கு. இது நீங்களே வச்சுக்கோங்க. இது சூப்பரான புறா. ஆனா ஒரு ப்ராப்ளம் இருக்குப்பா. சொல்லுங்க அங்கிள். அதை உடனே சால்வ் பண்ணிடலாம். அங்க பாருப்பா, சரியான வால் பையன். அவன் இந்த புறாவை பார்த்தா டின்னர் ஆக்கி சாப்பிடுவான். இந்த புறாவை யாரும் வீட்டுல வச்சுக்க மாட்டேங்கிறாங்களே. இப்ப இதை நம்ம அப்படியே விட்டுறவும் முடியாது. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது? இப்பன்னு பார்த்து எனக்கும் எந்த யோசனையும் வர மாட்டேங்குது. ஒரே ஒரு ஆளுக்கிட்ட இந்த ப்ராப்ளத்துக்கு நிச்சயமா சொல்யூஷன் கிடைக்கும். நீதான். ஏன்னா நீதான் சூப்பர் டிட்டு. ப்ரோ, இப்போ இந்த புறாவை யாரும் வேணான்றாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல இந்த புறாவை எல்லாரும் வேணும்னுவாங்க. என்ன டிட்டு தம்பி, ஏதாவது வேணுமா? ஆமா அங்கிள். ஐடியா. பாபு அங்கிள், எப்படி இருக்கீங்க அங்கிள்? நான் நல்லா இருக்கேன்ப்பா. அங்கிள், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லப்பா, என்ன? எக்ஸ்ரே ட்ராயிங்ல நீ சூப்பரா வரைஞ்சிருக்க டிட்டு. ஆனா இவ்வளவு சின்ன பேரட்டுக்கு அடியில இந்த மாதிரி இவ்வளவு பெரிய முட்டை எப்படி அதுக்குள்ள போச்சு? அங்கிள், நீங்க டாக்டர் வேஷத்துல இருக்கன்றதை மறந்துடாதீங்க. டாக்டர் பஞ்சுவாலா, என்ன சொல்றீங்க நீங்க? இந்த புறாவோட வயித்துல தங்க முட்டை இருக்கா? தங்க முட்டையா? நல்லா கிரீஸ் போட்டு 1/2 கிலோ தங்க முட்டை உள்ள இருக்கு. பாபு அங்கிள், இது ஒரு சர்வீஸ் சென்டர் கிடையாது. கிரீஸ்னா அதுன்னு சொல்லி மாட்டிக்காதீங்க. என்ன பண்றதுப்பா? பழசா வச்சுட்டு என்னால மறக்க முடியலப்பா. இந்த புறாவோட வயித்துல 1/2 கிலோ தங்க முட்டை இருக்கு. இதை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். 1/2 கிலோ முட்டையா? உண்மையாவா? அதுவும் தங்க முட்டையா? அதுவும் புறாவோட வயிற்றுலையா? ஐ டோன்ட் பிலீவ் இட். உண்மைதான் சார். அந்த புறா எங்க? கண்ணா, அந்த புறாவை என்கிட்டயே கொடுத்துரு. உங்க வீட்டுல தான் பூனை இருக்குல்ல, நீங்க எப்படி இந்த புறாவை வச்சுப்பீங்க? அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உடைய வீட்டு விட துரத்திடலாம். அப்பாவை புறாவோட உயிர் தான் முக்கியம். இந்த கல்வியே எல்லாம் தெரிஞ்சவன் நான் ஒருத்தன். அதனால இந்த புறாவை எப்படி வளர்க்கணும் எனக்கு தான் தெரிய கொடுத்துருங்க. ஆனா நீங்க தான் சொன்னீங்களே இது உங்க சோஃபாவை நாசம் பண்ணிடும்னு. அது எனக்கு புதுசா வாங்கிட்டா போச்சு. அது பச்சை ஒண்ணு காப்பாற்றணும் இல்லையா? இந்த புறா யாருக்கும் கிடைக்காது. இந்த புறா எங்க வீட்டுல மட்டும்தான் இருக்கும். நல்லபடியா பாத்துக்கிறேன். ஒழுங்கா என்கிட்டயே கொடுத்துரு. அப்படின்னா நம்ம லாட்டரியோட மெத்தட்ல தான் நம்ம பார்த்தாகணும். புறா எல்லாரோட வீட்லயும் ஒரு நாள் இருக்கும். இது யார் வீட்டுல முட்டை போடுதோ அவங்களுக்கு தான் தங்கும். அச்சோ, இதுலயே பிரச்சனையா? சரி, யார் வீட்டுல முதல்ல இருக்கணும்ன்றது இந்த புறாவே டிசைட் பண்ணட்டும். என்ன ஓகே? வந்திருக்கிற பேர் என்னன்னா செக்ரட்டரி அங்கிள். ஜாக்பாட் அடிச்சது இல்ல? டாக்டர், நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டீங்களே. நீங்க எவ்வளவு புருஷக்கான சாப்பாடு அதுக்கு கொடுக்குறீங்களோ அவ்வளவு உள்ள இருக்கிற தங்க முட்டை பெருசாகும். வண்டிக்கு பெட்ரோல் ஊத்துற மாதிரி. அப்படியா? போச்சு. சாப்பிடு. இதுல ஃபேட் நிறைய இருக்கு. சாப்பிட்டு பெரிய முட்டையா போடு. அழுக்காக்கு வர தங்கத்தை வச்சு 100 சோப்பா வாங்குவேன். வீட்டுல ரெஸ்ட் ரூம் எல்லாம் கழுவுறேன். இதை தொடக்க மாட்டேன்னா இந்த தங்க முட்டைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ அழுக்காக்கு. நிறைய சாப்பிடு. அப்பதான் இந்த மாதிரி தொப்பை வரும். என் வீட்டுல இந்த முட்டையும் போடல. நீங்களே வச்சுக்கோங்க. முட்டை போட்டுரு, சீக்கிரமா முட்டை போட்டுரு. போட்டுருச்சு. போதா? இது என்னது?
எனக்கு எந்த முட்டையும் கிடைக்கல உங்களுக்கு அது கிடைக்குதா